ஷேப்பா நந்தி நந்தி கணக்கு கொடுக்கம்பா. என் வாகனத்தை பூரா இந்த முக்காடு தொப்பி தாடி இந்த பேக பூரா வாகனத்தை அறுக்கான். அவன் பள்ளிவாசலில் உட்காந்து ஓதி ஓதி அறுக்கான். அவனுக்கு திருவோடு எல்லா நாட்டிலையும் போய் கொடுத்து அவன் பள்ளிவாசலில் உள்ள நடுச்சென்றில் வச்சிட்டேன்னா திருவோடு எடுத்துகிட்டு அவன் வீட்டுக்கு போயிடுவான். அந்த உயிர் பலி என் வாகனத்தை அறுத்து திங்கான் பார்த்தியா, அவன் குடும்பமே கந்தல் கோலமாக ஆகி போயிடும். பச்சை ஒட்டு நோய் ஐயா கொடுத்துட்டாருப்பா. உனக்கு முன்னாடி பச்சை இருக்குல்ல, இதான் பச்சை ஒட்டு நோய். இந்த பச்சை ஒட்டு நோய் உள்ள உடையில் அவன் மூக்கு, அவன் உடம்பு, அவன் வாய் எல்லாமே நோய் ஆயிரும். பச்சையாக போயிடுவான். பச்சையாக போகையில் அவன் மந்திரத்தால் முடியாது. மூக்கு வாய் சொலன்னு வரும். அவன் குடும்பத்தில் அவன் கல்யாணம் முடிக்கிறது அண்ணன் தம்பி பிள்ளைகளை கட்டுவான். இந்த பேகை பூரா இப்படி தான் கட்டுவான். அதுதான் நாசம் பண்ணதான். அவனை மாதிரியே இப்போ இவனை இந்த பேகளை கொண்டு வாரான் தாய் இந்தியா நாடு முழுவதும். அதே மாதிரி ஆகிப்போச்சு, மாறி மாறி ஆகிப்போச்சா. அதனால் இவனுங்களுக்கு கணக்கை முடித்து அவன் பள்ளிவாசல் கோயில், அவன் கோயில் பள்ளிவாசல் கோயிலுமா எப்படி பிரித்து நாசம் பண்ணுதான் பார்த்தியா. ஐயாவை ஈஸ்வரனை கடவுள் பரமசிவன் பார்வதியவே நான் சொல்லக்கூடாதுப்பா. இப்போ தூயமாக உட்கார்ந்து இந்த பேய்களை நொறுக்கணும் அப்படின்ட்டார். அவன் தப்பாக மூளையில் ஓடையில் எல்லா கணக்குலையுமே பச்சை ஒட்டு நோய் மூக்கு ஒலியை விட்டுரு சுண்டி செத்து போவான். எப்படி காலை கையை கெட்டி நந்தி என்னுடைய வாகனத்தை அறுக்கானோ அதே மாதிரி அவன் காலு கையெல்லாம் கெட்டி இறுக்கி பச்சை ஒட்டு நோயில் செத்து போவான். கணக்கு முடிச்சிட்டாரு ஐயா, கொடுத்துட்டாரு. உன் கையில் கொடுத்துட்டேன். உலக நாடு போகிறான் போய் அவன் பள்ளிவாசல் தாய் இந்தியா நாடு முழுவதும் போய் உள்ளே வச்சிரு. எல்லாம் ஐயா இடத்துல உட்காந்துருக்கான். ஐயா சொத்தில் உட்காந்து இந்த பாடுபடுத்தான் பார்த்தியா. குடும்பம் நாசமாக கரு அறுத்துருப்பா, கரு அறுத்துரு. துள்ள துடிக்க போகணும். முக்கால் சத்தியப்பா.